அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கால ரப்பி ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃகஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அளவிலா அருளும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் என்கின்ற திருநாம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும், அன்னாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தி காட்டிய சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், உலகில் வாழ்ந்து மறைந்த நல்ல அடியார் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதன் அடிப்படையில் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நம்முடைய வணக்கத்தையும் வாழ்க்கையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமியுள்ளோம். இதற்கான கூலியே வல்லல்லாஹ் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நிரப்பமாக தர போதுமானவன். கண்ணியும் இந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் துல்ஹஜ் மாதத்துடைய பிறையை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருக்கின்றோம். அதுவும் இன்றைய தினம் ஷக்குடைய நாள், அதாவது சந்தேகத்துக்குரியான நாள். பிறை பார்க்கப்படக்கூடிய இன்றைய தினம், இன்றைய மாலை நாம் பிறை பார்க்க வேண்டும். துல்காதாவுடைய 29வது நாளிலே நாம் இருக்கின்றோம். இன்று மாலை பிறை தென்பட்டால் இன்று மாலையில் இருந்து துல்கஜுடைய மாதம் ஆரம்பமாகின்றது. இந்த துல்கஜ் மாதத்திலே பொதுவான மாதத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் பெரும்பாலும் இந்த மாதத்திலே பேசப்படும். அவருடைய சோதனைகள், அவங்க பட்ட கஷ்டப்பட்டங்கள், பல்வேறு விதமான சிரமங்கள், இது எல்லாமே இந்த மாதத்தில் பேசப்படும். அதை தாண்டி இந்த துல்ஹஜ் மாதத்துக்கென்று பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது. அந்த சிறப்புல ஒன்று என்னன்னு சொன்னால், இது புனிதமிகு மாதம். அல்லாஹ்வுடைய பதிவேற்றின் அடிப்படையில் மாதத்துடைய எண்ணிக்கை 12. அந்த 12 மாதத்திலும் 4 மாதம் புனித மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தர்றாங்க. அதில் ஒன்று துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்று இந்த 4 மாதம் புனிதமான மாதம். இப்போ நாம் அடைய இருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதமும் புனித மிகுந்த மாதம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி தருகின்றார். இந்த மாதத்துக்கென்று பிரத்யேகமான சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது, சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது, வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷர், இந்த அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்றான். இந்த 10 இரவுகள் என்று சொல்லும் பொழுது அந்த 10 நாட்களுக்குண்டான விடயத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க, மாமின் ஐயாமுல் அல் அமலு பி சாலிஹி பிஹா அவ் ஹஃபு இலல்லாஹி மின் ஹாதில் ஐயாம். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய எந்த நல்லறத்தை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நல்ல அமல் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எதை சுட்டி காட்டுறாங்க? துல்ஹஜ்ஜுடைய பிறை 1, பிறை 2, பிறை 3 என்று அந்த பெருநாளுடைய துல்ஹஜ்ஜுடைய 10ல பெருநாள் தினம். இந்த 10 நாட்களும் நாம் செய்யக்கூடிய அமல் என்பது அல்லாஹ்வுக்கு மிக 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 விருப்பமானதா இருக்குமா? இதுதான் முக்கியமான செய்தி. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சஹாபாக்கள் குறிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வலோ ஜிகாத் யா ரசூலல்லாஹ், அந்த ஜிகாதை விட சிறந்ததா?
இந்த 10 நாள்ல நீங்க செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் விருப்பம் சொல்றீங்களே, அது ஜிஹாதை விட சிறந்ததா என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்றாங்க, ஜிஹாதை விடவும் தான், ஜிஹாதை விடவும் இந்த 10 நாள்ல செய்யக்கூடிய அமல் பெரியது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை சொல்லிட்டு சொல்லும் பொழுது சொல்றாங்க, ஜிஹாதுக்காக நீங்க போர்க்களத்துக்காக அற போராட்டத்துக்காக நீங்க போருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரி சூழல், போனால் வெற்றியோ தோல்வியோ, உயிர் போனாலும் போகலாம் மீண்டு வந்தால் வரும் என்ற நிலை. இந்த சூழல்ல ஒரு மனிதன் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் போருக்காக அவன் சென்று அங்கே போரிடுகின்றான், மீண்டும் உயிரோடு திரும்புகின்றான் அல்லவா, அது அல்லாமல் சில ஆட்கள் அங்கே கொல்லப்படலாம், ஷஹீதாக்கப்படலாம். இதை தவிர மற்ற எல்லாமே இத 10 நாள் நீங்க செய்யக்கூடிய அமல் என்பது அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இந்த செய்தி எதற்காக என்று சொன்னால், இந்த 10 நாள்ல நாம் அடைய இருக்கின்ற இந்த 10 நாள்ல நம்மளால் இயன்ற அளவுக்கு அது என்னென்ன அமல் என்று பின்னால் அவங்க சொல்றேன். அந்த அமல்களை நம்மளால் முடிந்த வரைக்கும் ஜிஹாதை விட சிறந்த ஒரு அமல் என்று சொன்னால் எப்பேற்பட்ட நாட்களாக இருக்கும் என்று அப்படியே கொஞ்சம் நீ கற்பனை நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இன்னொரு இடத்துல, ஜிஹாதை பத்தி ஒரு பாடம் எடுக்கிறாங்க. ஜிஹாத் இருக்கா இல்லையா, போராட்டம் போர்க்களம் சந்திக்கிறோமா இல்லையா, அது சம்பந்தமா ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க. ஃபகால துல்னி அலா அமலி யஹ்தில் ஜிஹாத். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ஜிஹாத் என்னும் இறை வழியில போர் புரிகிறது அறப்போருக்கு சமமான ஒரு நல்ல செயல் எனக்கு சொல்லி தாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் நாங்க ஜிஹாதுக்கு இணையான ஒரு நல்ல காரியத்தை எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்கிறாங்க சஹாபாக்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, எல்லாம் அசதுக்கா எனக்கு தெரியலையே என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி நான் எதையும் அறியலையப்பா, இருந்த போதிலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ உன் வணக்க தலத்துக்கு சென்று, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ பள்ளிவாசலுக்கு சென்று இடைவிடாமல் உன்னால் தொழ முடியுமா? முடியாது யார சொல்லலாங்கிறாங்க. என்னால் எப்படி இடைவிடாமல் தொழ முடியும்? சாத்தியமே இல்லை. சரி, தொடர்ந்து உன்னால் நோன்பு வைக்க முடியுமா? அதுவும் முடியாது. ரெண்டுமே என்னால் முடியாது. தொடர்ச்சியாக தொழ முடியுமா? நம்மளால முடியாது. தொடர்ச்சியாக உன்னால் நோன்பு வைக்க முடியுமா? முடியாது என்று சொன்ன மாத்திரத்தில் அதுதான் இந்த ஜிஹாதுக்கு சமம் என்கிறாங்க. உன்னால் எதை செய்ய முடியாதோ, தொடராக ஒரு அமலை உன்னால் செய்ய முடியாதுல்ல, தொடர்ச்சியாக உன்னால் தொழ முடியாது, தொழுகை கட்டாயம், உன்னால் தொழ முடியாது. நோன்பு ஃபர்லு, நோன்பு கட்டாயம், அதை உன்னால் தொடர்ச்சியா வைக்க முடியுமா? முடியாது. எதை உன்னால் செய்ய முடியாதோ அதுதான் ஜிஹாத் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தரான்னு சொன்னால், எதற்காக? இந்த ஜிஹாதோடு இந்த அறப்போராட்டத்தோடு இந்த 10 நாள் செய்யக்கூடிய அமலை ஒப்பிட்டு பேசுறாங்க. இப்பேற்பட்ட நிலை பாருங்க. இன்றைக்கு உள்ள சூழலையோ அல்லது சஹாபாக்கள் காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தாலோ போருக்காக அறிவிப்பு செய்தால் நாம் செல்ல வேண்டும், இது யதார்த்தம். ரசூலுல்லாஹ் அது உனக்கு இப்போ உள்ள சூழல் தேவையில்லை. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர் மத்தியில நீ போருக்கெல்லாம் போக வேண்டாம், இதை 10 நாள்ல உன்னை அமல் அமைத்துக்கொள், இது போதும். ஜிஹாதுக்கு சமம், உயிரை விடுவதற்கு சமம். அந்த ஜிஹாதுக்கு உண்டான நன்மைகளை பேசும் பொழுது அங்கே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் அங்கே பச்சை குருவியாக பறந்து கொண்டிருப்பார்கள் சொர்க்கத்திலே. அல்லாஹ் விருப்பமான இடங்கள் இல்ல, விருப்பத்தோடு இருப்பார்கள். ஷஹீதாக்களுக்கு அந்த அந்தஸ்த ரசூலுல்லாஹ் எங்க சொல்றாங்க? இந்த துல்கஜுடைய 10 நாளைக்கு சொல்றாங்க. பிறை 1, பிறை 2, பிறை 3 என்று சொல்லி இந்த பெருநாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அமல்களை சொல்லி தர்றாங்க. இதுல நம்ம கவனம் எடுக்க வேண்டும். ஆடை பிடிக்கிறோம், மாடை பிடிக்கிறோம், குர்பானி எல்லாம் சரி. அதை தாண்டி இந்த 10 நாள்ல நான் செஞ்ச அமல் என்ன நினைச்சு பார்க்கணும். நோன்பு காலங்களில் சொல்றோமா இல்லையா? நோன்புடைய காலங்களில் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை, இன்னபிற வணக்கம், ஏன் நோன்பு வைப்பது என்று அதற்குண்டு நன்மை இருக்கா இல்லையா? அதையெல்லாம் தாண்டி இந்த 10 நாள்ல ஒரு மூமின் ஒரு சிறந்த ஒரு அடியானாக ஆகுறதுக்கு ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லி தர்றாங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பலகீனம் என்னன்னு சொன்னா, பெரும்பான்மையான ஆட்கள் நான் உட்பட பெரும்பான்மையான பலகீனம் சொன்னா ஃபர்லு தொழுகை எப்படியா தொழுதுருவோம், ஃபர்லான தொழுகையை நாம எப்படியா தொழுதுருவோம். இது சுன்னத்தான வணக்கம் இருக்கா இல்லையா? பெரும்பாலும் அதில் கோட்டை விடுவோம். சுன்னத்தான வணக்கத்துல சரி தொழுதுக்கிடுவோமே, இல்ல நேரம் இல்ல, இன்னும் வந்துடுவோம் கடை என்ற நிலையில ஏதாவது சாக்கு போட்டு சொல்லுவோம். இந்த 10 நாள்ல இந்த சுன்னத்தான வணக்கத்தை நீங்க கையில எடுத்து பாருங்க, மிகப்பெரிய பாடுங்க. எந்த அளவுக்கு தெரியுமா?
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் தன் திருமல்ல அல்லாஹ் பேசுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், எவன் என் நேசரை அல்லாஹ்வுடைய தூதரை பகைத்துக் கொண்டானோ அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கின்றேன். எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கியதை அவன் செய்கின்றான். நான் விருப்பமான இந்த ஃபர்லுடைய தொழுகையை அந்த அடியார் செய்கின்றான். அதை தவிர வேற எந்த அமலையும் அவன் செய்வதில் முனைப்பு காட்டுவது இல்லை என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. அதை சொல்லிட்டு என் அடியான் கூடுதலான நபிலான வணக்கங்கள்ல என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக ரசூலா சொல்றாங்க, சுன்னத்தான நபிலான வணக்கத்தின் பக்கம் என் பக்கம் அவன் வந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், ஃபைதா ஹர்வத்துக்கு குன்து ஜமகுல்தி இஸ்மவு பிகி வ ஃபஸரதி குல்தி யப்சிரு பிகா வ யதுகுல் யப்சிரு பிகா வ ரிஜால குல்தி யம்சி பிகி. இந்த நல்ல காரியங்கள்ல நபிலான சுன்னத்தான வணக்கத்தின் மூலமாக யார் தொடர்ச்சியாக அந்த சுன்னத்தை பேணி நடக்கின்றாரோ அவர் கேட்கின்ற செவியாக அல்லாஹ்வே நான் இருக்கின்றேன். அல்லாஹ் சொல்றான், இந்த சுன்னத்தான வணக்கத்தை சரியான முறையில் எவர் ஃபாலோ பண்ணி எவர் பின்பற்றி அந்த சுன்னத்தை விடாமல் தொழுகின்றாரோ அவர் கேட்கின்ற செவியாக நான் இருக்கின்றேன். அவன் பார்க்கின்ற கண்ணாக அல்லாஹ்வாகிய நான் இருக்கின்றேன். அவன் பிடிக்கின்ற கையாக நான் இருக்கின்றேன். அவன் நடக்கிற காலாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் பேசுவதாக அல்லாஹ் சொல்வதாக அன்னல பெருமான் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அடுத்து சொல்றாங்க, அவன் என்னிடத்திலே எதை கேட்டாலும் சுன்னத்தான தொழுகைய யார் சரியான முறையில் பேணுகின்றாரோ அதை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அவன் என்னிடத்தில் எதை கேட்டாலும் நிச்சயம் நான் தருவேன், நிச்சயம் கொடுப்பேன். அவன் பாதுகாப்பு கேட்டாலும் நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் பேசுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தர்றாங்க. இன்னும் சொல்லி தர்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளன், அதாவது தொடர்ச்சியான ஹதீஸ்ல வருது, ஓர் இறை நம்பிக்கையாளன் உயிரை கைப்பற்றுவதில் நான் அவரிடத்திலே தயக்கம் காட்டுவது போன்று நான் செய்யும் எந்த செயலும் தயக்கம் காட்டுவதில்லை. இது ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு இந்த சுன்னத்தான வணக்கங்களை யார் பேணி நடக்கின்றார்களோ அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு நான் தயக்கம் காட்டுகின்றேன். எதற்காக? அவன் சுன்னத்தை பேணுகின்றான், சுன்னத்தான வணக்கத்தில் முக்கியத்துவம் கொடுக்கின்றான். ஃபர்ல் ஒரு பக்கம், ஃபர்ல் கட்டாயம், சுன்னத்தான வணக்கத்தில் இவன் முக்கியத்துவம் கொடுப்பதனால அவனுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த மலக்குள் மௌத் வந்து இருப்பார்கள், உத்தரவுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ரூகை எடுக்கட்டுமா வேண்டாமா, அவனுடைய உயிரை எடுக்கட்டுமா என்ன செய்வது என்று அல்லாஹ்வுடைய கண்ணேசுவுக்காக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நான் நானே தயக்கம் அடைகின்றேன். இன்னும் அல்லாஹ் பேசுகின்றான், அவனோ மரணத்தை வெறுக்குகின்றான், அவனுடைய கஷ்டம் அந்த மரணத்தின் மூலமாக அவனுக்கு கஷ்டம் தருவதை நான் விரும்பவில்லை என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி புகாரி என்கின்ற சஹீஹான செய்தியில் பதியப்பட்டிருக்கு. சாதாரண கடந்து செல்கின்றோம், சுன்னத்தான என்ற நிலையில கடந்து செல்கின்றோமே, எப்பேற்பட்ட நிலை பாருங்க. நாம் சாவக்கூடிய நிலையை கூட அந்த சாவை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் தங்குகின்றான் என்று அல்லாஹ் பேசுகின்றானே, கடந்து செல்ல முடியுமா? கடந்து செல்லக்கூடிய வார்த்தை இது. அல்லாஹ் பேசுவதாக அண்ணலம் பெருமா சொல்லி தர்றாங்களே, ஒவ்வொரு செயலா சொல்றாங்களே, எல்லா நிலையிலும் இந்த சுன்னத்தான வணக்கத்துக்கு அண்ணலம் பெருமா நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்களே. யார் ஒரு நாள் 12 ரக்காயத்தை சுன்னத்தான வணக்கத்தை நிறைவு செய்தாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகின்றான் என்று ஹதீஸில் பார்க்கின்றோமே. உபரியான தொழுகைய எதற்காக? இது இந்த 10 நாள்ல நம்ம செய்ய வேண்டிய அமல் இது ஒண்ணு. இது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சுன்ன நம்ம ஃபர்ல எப்படி தொழுதுருவோம், எப்படியா தொழுதுருவோம். இந்த சுன்னத்தான தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில நாம் நடைமுறைப்படுத்தணும் என்று சொன்னால் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றானே, நம்முடைய மௌத்தோடு அல்லாஹ் பேசுகின்றானே. அடுத்து நோன்பு போன்ற வணக்கம். இந்த நோன்பு என்கின்ற வணக்கம் இன்னவர மாதங்கள்ல நாம் நோன்பு வைப்போம். இந்த 10 நாள்ல ஒரு திங்கள் ஒரு வேளன், பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைப்பது நம்ம சொல்றாங்க, திங்கட்கிழமை நோன்பு வைங்க, வேலைக்கிழமை நோன்பு வைங்க என்ற நிலை.
இந்த 2 நாட்கள்ல இந்த 10 நாள்ல திங்கள் வேளன் வரும் என்று சொன்னால் அந்த நோம்பை அந்த நாட்கள்ல நாம் பிடிக்கலாம். கூடுதலான நன்மைகள், கூடுதலான சிபத்துக்கள். அதே மாதிரி பிறை 9ல அரஃபாவுடைய நோன்பு கண்டிப்பா பிடித்தாக வேண்டும். பிறை 9ல துல்ஹஜ்ஜுடைய பிறை 9ல அரஃபாவுடைய நோன்பை பிடிக்க வேண்டும். அதை தொடர்ந்து சதக்கா கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, நம்மளால் எவ்வளவு தான தர்மம் செய்ய முடியுமோ அத்தனை தான தர்மத்தையும் இந்த 10 நாட்கள்ல நாம் செய்வோம் என்று சொன்னால் ஒரு போர்ல நீங்க கலந்து கொண்டு நம்முடைய உயிரை மாய்ப்பதை விட இது சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. நாம் செய்யக்கூடிய தான தர்மம் அது எதுவாக இருக்கட்டும், பள்ளி கட்டுமானம் இருக்கட்டும், அல்ல ஒரு மனிதனுடைய ஏழ்மைப்பட்டு இருக்கான் அவனுக்காக வியாபாரத்தில் தொழிலுக்காக உதவி செய்து அவனை ஒரு கைப்பிடித்து தூக்கிவிடக்கூடிய எதுவாக இருக்கட்டும், இந்த 10 நாள்ல இது மாதிரியான அமல்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் போர்ல போய் உயிரை கொடுப்பதற்கு சமம் என்று ரசூலுல்லாஹ் கட்டி தர்றாங்க. இன்னும் பாருங்க, திக்ர் செய்வது இந்த 10 நாள்ல ரொம்ப நாள் இல்லைங்க. நம்ம என்னமோ மாச கணக்கில் ஒன்றுமில்லை. பிறை 1ல இருந்து நோன்பு பெருநாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சொற்ப காலத்துல சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டே இருங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டே இருங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, தஸ்பீஹ் சொல்லுங்க, தல்பியா சொல்லுங்க. எத்தனை வழிமுறை எல்லாமே இருக்குது. அல்லாஹ்க்கு விருப்பமான அத்தனை தஸ்பீகளையும் அத்தனை வக்துகளையும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாமே. தேவையில்லாம எத்தனையோ பேச்சுக்களுக்கு, தேவையில்லாம எத்தனையோ செல்போன்ல நாம் நேரம் விடுகின்றோமே, ஆண்ட்ராய்டு போன்ல நேரம் விடுறோமே, அதையெல்லாம் இந்த 10 நாள்ல குறைத்து விட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. காலையில எந்திரிச்ச உடனே என்ன மெசேஜ் வந்திருக்கு, யார் பேசிருக்கா, என்ன என்ன என்று சொல்லி அதற்கெல்லாம் அலைகின்றோம். போனுக்காக நம்முடைய வாழ்க்கையை தொலைக்கின்றோமே. காலையில எந்திரிச்சு பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, தல்பியா சொல்லி பாருங்க. இந்த பாடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே தொடர்ச்சியா வரலாமே. எத்தனை மக்களை நம்ம பார்க்கின்றோம், இரவு 12 என்ன, 1 மணி என்ன, 2 மணி என்ன, இரவுல தங்களுடைய கண்களை முழித்துக் கொண்டு கண்ணு தூங்கட்டுமா என்று கேட்கின்றது, அழைப்பாகின்றது. ஆனாலும் செல்போன்ல நோண்டிக் கொண்டே இருக்கின்றோமே. செல்போன்ல அப்படி என்ன நமக்கு இருக்கின்றது? இதை கொஞ்சம் ஓரம் கட்டி பாருங்க, அல்லாஹ் பக்கம் நமக்கு நினைவு வரும், இறைவன் பக்கமான சிந்தனை நம்மகிட்ட வருமே. இந்த 10 நாள்ல இந்த சிந்தனையை ஏற்படுத்தி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அது மாதிரி ரமலான் மாதம் மட்டும்தான் நம்ம இரவுல தொழுகை தொழுவோம். ரமலான் மாதம் மட்டும்தான் அந்த தஹஜ்ஜத் என்கின்ற தொழுகையை இரவு தொழுகை தொழுவோம். மற்ற நாட்கள்ல அல்லாஹ் பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, எதுவும் செய்வதில்லை என்ற விதமான ஒரு அசட்டு நம்பிக்கை, அதையும் போக்கி பாருங்க. இந்த 10 நாள்ல நாம் செய்ய வேண்டிய அமல் தஹஜ்ஜத் என்கிற தொழுகையை அதன் மூலமா செஞ்சு பாருங்க. அப்ப எத்தனையோ அமல்கள், எத்தனை அமல் எடுத்தாலும் சரிதான், நாம் செய்யக்கூடிய அத்தனை அமலும் இந்த 10 நாள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ வணக்கங்கள் இருக்கலாம், நல்ல காரியம் இருக்கும். எந்த நல்ல காரியமே இருந்தாலும் இந்த 10 நாள்ல செஞ்சு பாருங்க. அதுல கூடுதலாக இந்த ஆடு மாடு இந்த குர்பானிக்காக நாம் பிடிக்கக்கூடிய பிராணி, அதை இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களை பார்த்தோம் என்று சொன்னால் பெருமைக்காக, ஊர் மேய்க்கிறதுக்கு என்ற நிலையில தான் பெரும்பாலும் இந்த ஆடு இதெல்லாம் பிடிக்கிறாங்க. எல்லா இடத்திலும் பெரும்பாலும் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அதோடைய கொம்பு சுத்து நிறைய இருக்கணும், 4 சுத்து இருக்கா 5 சுத்து இருக்கதா, எதாச்சும் என்ன செய்வது? பெருமைக்காக இன்னாருடைய குடும்பம், இன்னார் வீட்டுல இப்படி எல்லாம் ஆடு இருக்குது, இப்படி எல்லாம் மாடு இருக்குது என்று ஊர் பேச வேண்டும் என்பதற்காக இந்த குர்பானியுடைய ஆடையும் மாடையும் பிடிக்கிறோமே. என்ன நன்மை இருக்கு? எந்த நன்மை இல்லாம போயிடும். தொடக்கரிக்கப்பட்டிருக்கு இந்த நன்மை என்பது எதற்காக குர்பானி நினைச்சு பார்த்தோமா? பெரும்பாலான மக்கள் இதைத்தான பார்க்கிறோம். குர்பானியின் நோக்கத்தை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அழகான சொல்லி தர்றாங்களே. நீங்கள் பிடிக்கக்கூடிய இந்த ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய குர்பானியா இருக்கட்டும், அது ரத்தம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, அவருடைய கரீஸ் தேவையில்லை, அவருடைய எலும்பு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. மாறாக ஒரு தக்குவா இறையச்சம் மட்டும் தேவை என்று அல்லாஹ் தன் திருமலை பேசுகின்றானே. இது நம்மகிட்ட இருக்குதா? இதே நம்ம இந்த 10 நாள்ல பாடம் எடுத்து பாருங்க. நான் கொடுக்கக்கூடிய பிடிக்கக்கூடிய அந்த பிராணி நான் புரிந்து கொண்டால் போதும், என் மூலமா அல்லாஹ் புரிந்து கொள்வான். ஊராரு உலகத்தாரு அவன் அப்படி பெருமை பேச வேண்டும் என்பதற்காக நான் ஒரு விலங்கை பிடித்து அதை அறுப்போம் என்று சொன்னால் எந்த புண்ணியம் இல்லை. நீங்கள் அதற்காக பல லட்சங்கள் செலவழித்திருக்கலாம், பல ஆயிரங்கள் செலவழித்திருக்கலாம், எல்லாம் காணல் நீரா போயிடும், நன்மை இல்லாம ஆகிவிடும். அப்ப அப்பேற்பட்ட சூழல் இருக்கக்கூடாது என்பதுனா அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த தக்குவா என்கின்ற அந்த அடிப்படையில நம்முடைய பிரயாணிகளையும் நாம் பிடிக்க வேண்டும். அதை தொடர்ந்து இந்த மாசத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு தெரியுமா?
இன்னவர நாட்கள்ல ஏதாவது ஒரு அமல் தான் செய்ய முடியும். இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்னா நோன்பு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருது. ஜகாத்து கடமை, அதாவது ஜகாத் என்பது எல்லா நாளும் இருக்குல்ல, அது மாதிரி அதுவும் கடமை உள்ள வந்துருது. அது மாதிரி ஹஜ் என்கிற கடமை அது இந்த மாசம் செய்ய முடியும், வேற எங்கேயும் செய்ய முடியாது. எதை எடுத்தாலுமே எல்லா அமல்களும் உள்ளே வரக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதமாகத்தான், இந்த துல்ஹஜ் மாதமாக இருக்கின்றது. அப்ப அப்பேற்பட்ட அந்த மாதத்தை நாம் வீணடிக்காமல், நாம் என்ன நோக்கத்துக்காக இந்த மாதம் நம் கையிலே வருகின்றதோ அதை முழுமையாக அமலோடு கழிக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு வரும். அது அல்லாமல் நாம் வீணுக்காக, விளையாட்டுக்காக நம்முடைய வாழ்க்கையை இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய அமல்களை வீணாக்கிட்டோம் என்று சொன்னால் எந்த புண்ணியம் இல்லாமல் கடந்து செல்லக்கூடிய ஒரு துர்பாக்கிய சிலையை நாம் ஆகிடக்கூடாது. எதற்காக திரும்ப திரும்ப சொல்லி காட்டுன்னு சொன்னா, இதுவரைக்கும் துர்கஜமான்னு சொன்னா இப்ராஹிம் வாழ்க்கை தான் நமக்கு தெரியும். அதை தாண்டி இந்த சட்டமும் நமக்கு தெரியும். இந்த 10 நாள் நாம் செய்யக்கூடிய அமல் மிகப்பெரிய ஒரு அமலாக மாற்றப்படும். அதுவும் ஜிஹாதுக்கு அந்தஸ்தாக, உயிரை பணைய வைக்கக்கூடியதற்கு அந்தஸ்தாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. அப்பேற்பட்ட நிகழ்வை கடந்து செல்லக்கூடிய நிலை நாம் கடந்து விடக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அமல்கள் என்ன செய்யணும், நாம் ஆர்வம் காட்டக்கூடிய நல்ல மக்களாகவும், அதே நேரத்தில் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டினான். நமது விஷயத்துல, அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்துல யார் முயற்சி செய்கின்றாரோ அவரை நாம் நம்முடைய வழியிலே அதிகமான முயற்சி செய்யக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தணும். நம்ம இங்க செய்யறோமா இல்லையா? இந்த 10 நாள்ல செய்யக்கூடிய அமலுக்கு நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்போம். அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கு பின்னால தள்ளி விடுறோம். நம்மளை நிசை நல்ல காரியங்களை செய் என்று சொல்லி நம்மளை முன்னெடுத்துகின்றான். அல்லாஹ்வின் பாதையில முயற்சி செய்வதை நம்முடைய வயலில செலுத்துவோம். அல்லாஹ் நன்மையாளருடனும் தக்குவாதரிடம் அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையிலே பேசி காட்டுகின்றான். ஆகையால நாம் செய்யக்கூடிய அமல்களை இந்த 10 நாட்கள்ல அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியும், அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கம் என்று கற்றுத் தந்தார்களோ அந்த திருப்தியை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை வளரலாம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. வாழ்க்கை இல்லை இருந்தாலும் கனிமிந்த எல்லாம் வாழ்க்கையிலே தற்பொழுது ஸ்காலர்ஷிப் என்கின்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்து வருவதை நாம் பல்வேறு செய்தித்தாள் வாயிலாகவும் தொலைக்காட்சி செய்திகளிலும் பார்க்க முடிகிறது. என்ன ஸ்காலர்ஷிப் மூலமாக மோசடி என்று சொன்னால், தற்போது கல்வியுடைய ஆண்டில் இருக்கக்கூடிய நாம் இந்த மோசடி வழிகள் ஃபோன்களை போட்டு குறிப்பிட்ட யாரால் எந்த ஸ்கூலில் படிக்கிற நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி அவருடைய தாய் தகவலுக்கு ஃபோனை போட்டு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஓகே ஆயிடுச்சு, 12,500 ரூபா வந்துருச்சு, இல்லை நான் 30,000 வந்துருச்சு என்று சொல்லி அவர்கிட்ட என்ன செய்யறதுன்னு சொன்னால், இது மாதிரி வார்த்தை ஜாலத்தை சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, பொதுவாக யாரும் தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளை படிக்க வைப்போம், ஒரு 2,000 கிடைச்சாலும் பெரிய பாக்கியமா இருக்கு, இப்போ 12,000 15,000 20,000 சொல்றாங்க, என்ன சார் செய்யணும் என்று கேட்க மாட்டதில்ல. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டை தாங்க, உங்க ஜிபே நம்பர் தாங்க என்று சொல்லி உடனடியாக இவர்களும் அறியாமையின் காரணமாக எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. கொடுத்த 2 செகண்ட்ல இவருடைய அக்கௌண்ட் இருக்கக்கூடிய அந்த தொகை அப்படியே காலியாக்கப்பட்டது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக, மோசடி பேர் வழியாக இன்றைக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா எது சூழலோ அந்த சூழல் இருக்கு, எது மக்கள் மத்தியில் சற்று அவனுடைய மோசடி செய்ய முடியுமோ அது மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி துட்டை கலக்கக்கூடிய மோசடி செய்யக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. ஒரு நேரத்தில் ஏடிஎம் கார்டை வச்சு பேசினாங்க, ஹிந்திக்காரன் பேசுவாங்க இல்லையா, வாய் நான் மேனேஜர், பேங்க்ல மேனேஜர் பேசுறேன், உங்க ஏடிஎம்ல கடைசி 4 நம்பர் சொல்லுங்க, 5 நம்பர் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் நம்ம உட்பட எல்லாத்துக்கும் வந்துருக்கும். ஏடிஎம்ல கடைசி 4 நம்பர் சொல்லுங்க என்று சொல்லி கடுமையான சில ஆட்கள் நம்பரை சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக பணங்கள் பறிபோய் எல்லாம் இருக்குது. இது ஒரு ட்ரெண்டா இருந்தது, மக்கள் எல்லாம் உள்ள விழிப்புணர்வு அடைஞ்சாங்க. இப்ப என்ன ட்ரெண்ட்னு சொன்னா, ஸ்காலர்ஷிப் அடிப்படையில் இது மாதிரியான மக்களுடைய வார்த்தை, ஆசை வார்த்தை சொல்லி உங்களுக்கு இத்தனை ஆயிரம் கிடைச்சிருக்கு, வந்திருக்கு, உடனடியாக வாட்ஸ்அப் நம்பர் தாங்க, உங்க ஜிபே நம்பர் தாங்க, அதை ஸ்கேன் பண்ணணும் வைக்கணும் என்று சொல்லி கடுமையான போரால் இது போன்ற செயல் வேற எந்த ஊர்ல, நமது தெற்காசி, நமது ஊர்ல
நமக்கு தெரிந்த மக்கள்கிட்டயே இது மாதிரியாவது 5000 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் போயிருக்கு. ஒரே இதுல அவன் இருக்கக்கூடிய அந்த பேங்க் பேலன்ஸ் எடுத்து மெசேஜ் அவனுக்கு வருது, 50,000 போயிடுச்சு. என்ன செய்ய முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சைபர் கிரைம்ல கொடுத்தாச்சு, வச்சாச்சு, வந்தா தான் நிச்சயம். என்னைக்கு அவன் பிடிக்க வைக்கிறது? எதற்காக சொன்னால் நாம் சுதாரிப்பா இருக்க வேண்டும். ஏன்னா நவீனங்கள் போயிட்டே இருக்கு, நவீனங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நவீனத்துக்கு ஏற்ற மாதிரியான மோசடி பெருவழிகள் அதிகமான முறையில இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு மோசடி நமக்கு வரும். எந்த மாதிரி? சினிமா துறையில இருக்கக்கூடிய ஆட்கள் எங்கேயாவது சென்ற போது படம் எடுப்பாங்க இல்லையா, அங்கே அவங்களுக்கு தேவையான ஆடைகள் தைப்பதற்கு, ட்ரெஸ் தைப்பதற்கு என்று சொல்லி எங்கேயாவது டெய்லர் கடைகள்ல நம்ம வாட்ஸ்அப்லயே கூகுள்ல வந்து ஏற்றி வச்சிருப்போம். நம்ம கடையோட விளம்பரத்தை கடவுள் ஏற்றி வச்சிருப்போம் இல்லையா, அதுல இருந்து நம்பர் எடுக்கிறது. டெய்லர் கடைனா டெய்லர் நம்பர் எடுக்கிறது, அல்லது வேற ஏதாவது ஒரு மிஷினரி கடைனா மிஷினரிக்கு அந்த மாதிரி கடை நம்பர் எடுத்து கொண்டு எங்களுக்கு இத்தனை 1000 சார்ஜ் வரும், இத்தனை ட்ரெஸ் தைச்சு தரணும், உங்களால் முடியுமா? முடியும். எவ்வளவு வரும்? 1 லட்சம் ரூபாய் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தந்துருக்கோம். இந்த பொம்பளை வருவாங்க, நீங்க என்ன செய்யுங்க, எங்கள்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுங்க, நான் பணம் போட்டதுக்கு அப்புறம் கொடுத்தா போதும். வார்த்தையெல்லாம் தெளிவா இருக்கும். வார்த்தை என்பது எந்த பிசர் இல்லாமல், ஏன்னா அவன் பொண்ணடிக்க போறோம் தெரியுது, அதனால தெளிவா சொல்லணுமா இல்லையா? நீங்க நான் ரூபாய் தந்ததுக்கு அப்புறம் நீங்க ட்ரெஸ் எடுத்து தச்சு தந்தா போதும், நீங்க ரூபாய் தந்ததுக்கு அப்புறம் மிஷினை கொடுத்தா போதும் என்ற அடிப்படையில இது மாதிரியான வார்த்தை சாப்பிடணும்னு இவங்களும் காத்துருக்காங்க. பெரிய தொகை வரும்போது காத்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகு இந்த அக்கௌண்ட் நம்பரை வைத்துக் கொண்டு வேறொரு எம்எல்ஏ எம்பிட்ட போய் வேற மாதிரி பேரம் பேசி உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் எனக்கு தரையில என் அக்கௌண்ட போடணும் என்று சொன்ன உடனே அவன் யோசிக்க எனக்கு சம்மந்தம் இல்லாம என்று சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும்போது இந்த கேஸ் அப்படியே போலீஸ் போகுது. அவன் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக இன்றைக்கு சினிமா துறையை வைத்துக் கொண்டு சீரியல் நடத்தி எடுக்கக்கூடிய இது போன்ற ஆட்கள் செய்யக்கூடிய செய்தி இன்றைக்கு செய்தித்தாளில் இன்றைக்கு செய்தி சொல்ல வருகின்றது. எதற்கு என்று சொன்னால் இது மாதிரி நம்ம விழிப்புணர்வு எடுக்க வேண்டும். ஏமாற்றக்கூடியவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு சுதாரித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. என்ன நடந்தாலும் சரிதான், நேரமா பார்த்துக்கணும், பேசிக்கொள்வோம் என்ற நிலையில நம்முடைய வியாபாரத்தையும் இந்த விஷயத்தை தெளிவாக முறையில் செய்வதற்காக தான் இந்த அறிவிப்பை முறை செய்கின்றோம். அதே போன்று கூட்டு குர்பானிக்காக நம்ம ஜமாத்தின் சார்பாக 4700 என்று நிறைய செய்யப்பட்ட ஒரு பங்கு இன்ன இடங்கள்ல தௌஹீத் என்கிற அடிப்படை இல்லாமல், நபி வழி அடிப்படை இல்லாமல் முழுக்க புதியத்தின் அடிப்படையில் இருக்கும். கொஞ்சம் விளையும் கொள்ளுங்கள். நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தூதர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நபி வழியில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். ஒரு காலத்துல இதே சுன்னத் ஆட்கள் கூட்டு குர்பான் சொன்னதே கிடையாது, தெரியாது அவர்களுக்கு. என்றைக்கு இந்த தௌஹீதை சொன்னமோ இன்றைக்கு அவரும் தூக்கி கொண்டார்கள். நாங்கள் கூட்டு குர்பான் கொடுக்கிறோம், நபி வழி இருக்குதா? அதனால இந்த வார்த்தையை நபி வழி அடிப்படையில அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதன் அடிப்படையில் கற்றுத் தந்தார்களோ அதன் அடிப்படையில் இந்த குர்பானியானது கொடுக்கப்படுகின்றது. ஆகையால உங்களுடைய பணங்களை வேறு இடத்துல கொடுத்து நீங்கள் ஏமாறாமல் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் முழுமையாக ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான நம்ம இந்த அமைப்புகளை செய்ய கொடுங்க. அதே போன்று உங்க வீடுகளில் கொடுக்கக்கூடிய அந்த ஆடோ மாடோ அதோட தோர்களை செய்ய நீங்களா முன் வந்து நம்ம ஜமாத்து கொடுங்க. இன்னும் இடத்துல என்ன நடக்குது நமக்கு தெரியும், நல்லா தெரியும். என்ன மாதிரி அந்த தோலை வரக்கூடிய காசை விற்று அது வரக்கூடியதுக்கு பல்பு மாட்டுவாங்க, பள்ளியாசல்ல இமாமுக்கு சம்பளம் கொடுக்குறது, மோதனால் சம்பளம் கொடுக்குறது, கக்கூஸ் காலத்து ஆளுக்கு சம்பளம், இப்படித்தான். இந்த தோலுடைய நன்மையை அது வரக்கூடிய அந்த பொருளாதாரம் இல்லையா, அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது இந்த கயிறு இருக்குமா இல்லையா, ஒரு ஆட்டு கிட்டுமா இல்லையா, ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அந்த சோனை மண்ணு கிட்டுவோம் இல்லையா, அந்த கயிறை கூட அங்க உறுப்பொருக்கு நீங்க கூலியாக கொடுக்குறாங்க. அதை கூட நிறுத்தி பொருளாதாரமா மருத்துவத்தை கொடுக்கும். எதை கயிறு இருக்கா இல்லையா, ஒரு ஆட்டை கட்டி வைக்கக்கூடிய அந்த கயிறு அதை விற்க முடிந்தால் அதன் மூலம் வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை தாமதமாக செய்ய வேண்டும், மருத்துவத்தில் செய்யலாம். இன்னைக்கு அப்படி நடக்குதா? நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல் கூச்சு வச்சிருப்பாங்க, அவர்கள் சொல்வதான் இலக்கிய அடிப்படையில நிறைவு செய்யறாங்களா இல்லையா? இது மாதிரி ஒரு மருத்துவம் நடத்திருப்பாங்களா? மருத்துவத்தில் பொருளாதாரம் கொடுத்திருப்பாங்களா? எத்தனை மகனாக்கள்ல மருத்துவத்துல ஏங்கி நம்ம ஜமாத்தை நோக்கி வராங்க. மனு அந்த குமிச்சு கிடக்குது. தாங்கள கேன்சர் வழி இல்ல, ஒண்ணுமே செய்ய முடியாது, பிளட் கேன்சர், எலும்பு மஞ்சள் கேன்சர் என்று சொல்லி நம்ம ஜமாத்தை நோக்கி மனுக்கள் வந்து கொண்டே இருக்கின்றது.
எங்க எடுத்து கொடுக்க? இது மாதிரி தோல்ல வரக்கூடிய இந்த பொருளாதாரத்தை வச்சுதான் அவர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஜமாத் இருக்குது. ஆகையால உங்கள் வீட்டில் அடக்கக்கூடிய அந்த ஆட்டுடைய தோலை மாட்டுடைய செய்ய நாம் ஜமாத் மூலமா வருவோம். அது அல்லாமல் நீங்க முன் வந்து என்ன செய்யுங்க, வந்து கொடுங்க. அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, இன்றைக்கு சாயங்காலம் பிறை பார்க்க வேண்டிய நாள், சக்குடைய நாள் நம்ம இருக்கிறோம். சாயங்காலம் பிறை பார்த்து தெரியும் என்று சொன்னால் யாரெல்லாம் குர்பானியை நீயத் வைக்கணும்னு சொன்னால் அவர்கள் முடியையோ நகத்தையோ களையக்கூடாது. அதுக்கு முன்னால் என்ன செஞ்சுக்கிறீங்க, நீங்க தாடி வைக்கிறதா இருந்தாலும் தலைமுடியை எதை பண்ணாலும் எல்லாமே செய்யுங்க. அந்த மகரிப்புடைய நேரத்துக்கு முன்பாக எல்லாத்தையும் முடிச்சு வச்சுக்கிடுங்க. பிறை தென்பட்டு விடுன்னு சொன்னால் இந்த முடியை வெட்டுவது நகத்தை வெட்டுவது செய்யக்கூடாது, கூடாது என்கின்ற சட்டத்தையும் செய்ய நீங்க அறிந்து கொள்ளுங்கள். அதுவும் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் தலைவர் போடாது, அவர் மட்டும் அது மாதிரியான பேணிகளை இருந்தால் போதும் என்பது நபிகளை அடிப்படையில் பார்க்க முடிகின்றது. அப்போ இது மாதிரியான சட்டத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நன்மை பக்கம் அழைத்து செல்வர்கள் ஒரு தைப்பொய்யை வரலாம் உங்களுக்கு தருவானாக வாழ்வு.